வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். நான் உங்கள் டம்மி கேமர். நம்ம இன்றைக்கி என்ன கேம் பார்க்க போகிறோம்னா மிஸ்ஸிங் ஹைக்கர்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் இந்திய ஹாரர் கேம். இந்த இந்திய ஹாரர் கேம்னா இண்டிபெண்ட் டெவலப்பர்ஸ் மூலிமா க்ரியேட் பண்ண ஹாரர் கேம். இந்த கேம் நீங்கள் ஃபுல்லாக ப்ளே பண்ணால் கூட மினிமம் ஒரு 15 to 20 minutes ப்ளே பண்ணிடலாம். இந்த கேம் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட் சொன்னோன்னா, மலையேற போகிற ஒருத்தரோட பிரதர் வந்து மிஸ்ஸிங் ஆகிட்டவில் அவரை கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் அவர் தம்பி வந்து ட்ரை பண்ண போகிறாப்புல. அவ்வளோதான் ஷார்ட் கேம். ஜஸ்ட்டு 15 to 20 minutes முடிஞ்சிடும். வாங்க கேமுக்குள்ளே போவோம். டிசம்பர் 11, 1994. பிரதரோட பேர் வந்து ஈத்தன். அவன் வந்து தொலைஞ்சு போயிட்டாங்க. 24 மணி நேரம் ஆச்சு. ரெட் மவுண்டைன் சொல்லிட்டு ஏதோ ஒரு பகுதிக்கு வந்து ட்ரெக்கிங் போயிருக்காப்புல. அவன் வந்து நேற்று வீட்டுக்கு வந்துடணுமா, இவன் மிஸ் ஆகி 24 மணி நேரங்கள் ஆச்சுங்கிறான். லோக்கல் போலீஸில் போயிருக்கான். அவன் வந்து எந்த இதுக்கும் பண்ணல, எந்த ரிசோர்ஸும் இல்லாதனால போய் தொலை முடியாது அப்படிங்கிறாங்க. அதனால் இவனே இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி தொலை போகிறாப்புல. இந்த இண்டிபெண்டன்ட் ஹாரர் கேம்ஸு, இது சைக்காலஜிக்கல் ஹாரர் கேம்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணுறதுனா லோ கிராஃபிக்ஸில் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா கேம்ஸும் கிடையாது, ஒரு கிடைக்கும் வந்து லோ கிராஃபிக்ஸில் இருக்கும். பட் கண்டென்ட் அந்த 20 நிமிஷத்துக்குள்ள கொஞ்சம் நல்ல கண்டென்ட்டு, கேம் பிளே, ஸ்டோரி இதெல்லாம் தெரியலாம், நல்லா ப்ராப்பராக இருக்கும். சச்சின் சொல்லிட்டு இதே டெவலப் பண்ண கேம் ஆனது. அதில் ஃப்ரேம் ரேட் கொஞ்சம் ட்ராப் ஆனிச்சு. அது என்னன்னு தெரில, கேம் டிவைஸ் அண்ட் ப்ராசஸ் எல்லாம் ட்ராப் பண்ணதுனால இந்த கிராஃபிக்ஸ்க்கு செட் ஆகவே இல்லை. யூடியூப்ல தான் ஃப்ரேம் ரேட் ட்ராப் ஆகுது. ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏன்னா ஆரம்பிச்சு 2 நிமிஷம் கூட அவ்வளோ, அதுக்குள்ள இல்லடா. நம்ம ஊர்லாம் லெஃப்ட் சைடு தான் வண்டி ஓட்டுவோம். அந்த நினைப்புல தான் நான் வண்டி ஓட்டினேன். பார்த்தா வந்து கேட்டிட்டு போயிட்டான். அவங்க ஊரில் ரைட் சைடில் ஓட்டுவாங்க. சரிக்கும் மாறிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அண்ணா வந்து இவன் போய் சேர்ந்துருவான் போகுது. நகை விட்டு இருந்துச்சு. ஓட்டா டேய் பார்த்துக்கோ. நியூ ஸ்டேஷன் மாதிரி இருக்கு. பெட்ரோல் ஸ்டேஷன், ஃபியூல் ஸ்டேஷன். இங்கே வந்துருக்கானு செக் பண்ணோம். ஃப்ரேம் ரேட் ரொம்ப ட்ராப் ஆகுது. நான் விங்க் சர்ச்சிங்கிற கேம் ஆல்ரெடி விளாண்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் இப்படி தான் ஃப்ரேம் ரேட் ட்ராப் ஆகும். இப்போ ஃப்ரேம் ரேட் அந்த அளவுக்கு ட்ராப் ஆகலை. எனக்கு கிராஃபிக்ஸை கொண்டு வந்திருக்கேன். கடைக்குள்ள 2 பேர் இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு ஷாப் கீப்பர்கிட்டே கேட்போம். எப்பா என் அண்ணங்காரன் ஒருத்தன் இங்கே வந்து தொலைஞ்சு போயிட்டான். அந்த லூசு தொலை தான் வந்தேன். நீங்கள் எதாவது அவனை பார்த்தீங்களா? சிஎம் அவன் சரியான கிறுக்கு கும்பிட்ட மாதிரி இருக்கான். தனியாக ஹைக்கிங் போகிறனுக்கு இங்கே தொலைஞ்சு போயிட்டான். நீ எப்படி என் அண்ணனை பார்த்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்? சும்மா 2 அட்டம் தான் சொன்னேன். அதுக்குள்ள அவன் தான் சொல்லி கண்டுபிடிச்சிட்ட. நீயே சரி எனக்கு கும்பிட்டே இருக்க போலையே. போலீஸ்காரங்க எந்த ரிசர்ச்சஸும் இல்லையா, அதனால தொலை முடியாதுட்டாங்க. அப்போ என்னத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லியிருக்கீங்க? அது 48 மணி நேரத்துனா
48 மணி நேரம் குமிச்சல 2 நாள் கழிச்சு தான் தொலைவாங்களா? அதுக்கெல்லாம் போய் சேர்ந்துட்டானா? People talk a lot. I heard a rumor that strange screams and weird knocking. அந்த சைடு ஆர்ட் சைடில் வந்து நிறைய ஸ்ட்ரேஞ்சான நிறைய பேர் கத்துற சவுண்ட் கேட்குதான். அதனால் பார்த்து போங்கிறான். There's a road behind the gas station leading to mountain. காட்டு விலங்கு நல்லா இருக்கும், பார்த்து போங்கிறான். ஓகே. டொபாக்கோ கம்ஸ் சிப்ஸ் இதெல்லாம் சாப்பிடாதீங்க மக்களே. சரி இந்த போக மாட்டிட்டு கேட்பான். டேய் இந்த நாயை ஹெல்ப் கேட்க வந்து அது உன் ப்ராப்ளம் இல்லையா? நான் தெனாவட்டு பாரு அவங்களுக்கு போட போகிற வழியில் கரடி உன்னை கசமசா பண்ணாமல் இருந்தால் சரி. pretty late. சரி சரி பார்த்துப்போ. இவனை பார்த்தா சந்தேகமாக இருக்குது. எவ்வளோ சீரியல் கிளராக இருப்பானோ? சுற்றி எதோ இருக்காங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். பார்க்கிங்கு இங்கே ஏதோ ரோடு போகிற இதான் அந்த மவுண்டனுக்கு போகிற ரோடு போல இருக்குது. சரௌண்டிங்ஸில் எதாவது இருக்கா? ஹாரர் கேம்னா பேய் மட்டும் இருக்கிறதே ஹாரர் கேமில். மான்ஸ்டர் கிரியேச்சர்ஸு இந்த மாதிரி சைக்கோஸு அதெல்லாம் அந்த ஹாரர் கேம் கேட்டகரிக்குள்ளே தான் வரும். வேறு என்னடா சவுண்ட் எஃபெக்ட், ஏன்டா இப்படி ஸ்ட்ரைட்டாக ரோட்டில் போக முடியுமா? எதுக்கு கார் எடுத்துட்டு போகணும்ல? அதான் லூஸ் ஆட்டம் நடந்து போயிட்டு இருக்கிறேன். காரில் வந்ததே மறந்து போயிட்டு. கார் எந்த இன்ட்ராக்ஷனும் இல்லை, காரில் போக முடியாது. இல்லை இவனுக்கும் கொழுப்பு தான். அண்ணன் தொலைவது காலையில் இருந்து தொலைவ மாட்டானா? மற்ற நிறைய நாட்களில் அந்த பனி மூட்டத்தில் அந்த பனி வேறு இடத்துலலாம் அது தொலைவானா? ஏன்டா இப்படி 2 வர நல்லா தான்டா போயிட்டு இருந்துச்சு. ஆஃபீஸில் கிராஃபிக்ஸ் தான் சொல்லாடுறேன். காட்டு வேலை போகிற பையன் கவலைப்படாது, காட்டுக்குள்ளி வரும் வரைக்கும் கரும்பு இனிக்காது, மம்மட்டி என் பேரை சொல்ல தமிழ்நாட்டுக்கு பாரு. ஐயோ என்ன பஞ்சகரில் எதாவது நடக்குது. மை பிரதர்ஸ் டென்ட் லுக்ஸ் entirely different. I should take closer look. யாரா பைத்தியக்காரன் நாய்? அதை நான் கேட்கணும்டா. என்னடா ஏதாவது இன்டர்நெட்டடா பண்ணிட்டுக்கிற? ரைஸ் சார் யூ ஆல்மோஸ்ட் ஹார்ட் அட்டாக். ஆமாம் எனக்கு அந்தளவுக்கு பயம் வரல. ஏன் சவுண்ட் வரதுக்கு முன்னாடி இந்த நாய் வெளியே வந்துச்சு, மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அந்தளவுக்கு ஜம்ஸ்கேர் ஆகலை. என்னை பார்த்து அப்படியேடா தெரியுது. இப்போ வெட்டுங்கிறான் கிரீப்புங்கிறான். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ பிரதர். என் அண்ணனை தொலை வந்தான்டா டேய். யூ ஹாவ் சீன் டேய். இவனை பார்க்க அந்த கடையில் கோட் சூட்டு போட்டு வந்த மாதிரியே இருக்குது. அதுக்குள்ள இங்கே வந்துட்டியா? Man, I just a company who I seen now sleeping at in freezing condition. I cannot see anyone in this way. I understand. Okay, planning to get deeper into the forest. ஆமாம் உள்ள டீப்பாக போய் என் அண்ணனை தொலைவ போகிறேன். Last night I had my tent up and bit up on not and I heard a weird noises coming from the woods. It sounds like a child
I was crying but I didn't say anything. It creeped me out. Maybe I cried it out. அப்படின்னு என்னன்னு தெரியல. கூகுளில் வேணால் செக் பண்ணி பாருங்க இந்த கிரைப்டெட் அப்படின்னா. Look man, do you carry? என்னது கேரினா என்ன? கேரினா ப்ரொடெக்ஷனா, கன்னா? கேமுக்கு டெவலப்பர்ஸ்க்கு அந்த அளவுக்கு காசு இல்லை போல, அது கன்னெல்லாம் ரெடி பண்ணுற அளவுக்கு கன்னு கொடுக்கல. இட்ஸ் சேஃப் டேஞ்சரஸ் அதெல்லாம் தெரியுது. பாடுறா போகிறது ஆபத்துங்கிறான், ஆனால் ஸ்டாப் பண்ண மாட்டேன், நீ வேணால் போய் கூட போங்கிறான். ஆல்சோ ஒன் லாஸ்ட் திங், டோன்ட் creep out the tent in the woods. கிராப்டிட்ஸ்னா ஏதோ அனிமல் போல இருக்கு ப்ரோ. ஐ ஆல்மோஸ்ட் ஷூட் யூ. ஏய் அந்த கண்ணை குடுறா, நீ தான் இங்கே படுத்து தூங்க போகிறல்ல, நான் தான் அங்கே போய் இனிமீட்ட எவனை பேய் ஏதோ கரடி கேட்டு வந்தால் நான் சுட்டு கேட்டு எஸ்கேப் ஆகண்டா. கண்ணு குடுறா. தரமாட்டான்டா, கண்ணை தரமாட்டான். வாங்க நம்ம போவோம். ஏடா உங்களுக்குலாம் ஊடு வாசல்லாம் கிடையாதாடா? இது என்னடா டென்ட் தமாத்துண்டு இருக்குது, இதுக்குள்ள நைட்டு படுத்துட்டுக்கிற? நைட் ஆகுதுடா பனிக்கு, அதுக்கும் கரடி இரடி வந்து ஏதோ பண்ணிட்டு போயிடுச்சா என்னடா பண்ணுவ? சரி வாங்க, என் கூட பிறந்த ததலையை போய் தொலைவோம். பனி வேற பெய்யுது. இவங்களாம் ஊடு இல்லையா நைட்டை போய் தங்கிறதுக்கு? அது ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு, அது பனி, அது வின்டர் டைம் போடுறது பனியாக பெய்யுது. இந்த குளூரில் வந்து இந்த டென்ட் அது தன்னந்தனியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கேம்ப் ஃபயர் போட்டு அந்த மாதிரி டெவலப் ஒத்தையிலே வந்திருக்கான். அப்படியே அவனும் அது கரடி கேடி அது வந்து போட்டு தட்டு போகாது. யாரு கண்டா? இந்த மிமிக் செக்ஷன் வந்து இது ஒரு கிரியேச்சர் மாதிரி ஒன்று வரும், அதெல்லாம் வந்து அடிச்சு பிடிச்சா என்ன பண்ணுறது? அதிலாச்சும் வர கன்று கொடுத்தானுங்க கிளைமேக்ஸில். இதில் ஒன்றும் தரல, ஒரு ஃப்ளாஷ் ஃபீடு பரவாயில்ல, அதையாவது கொடுத்தானுங்களே. எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியலையே, கூட போயிட்டே வரான். இங்கே எல்லாம் ஒழிச்சு ஒரு விஷயம் அதையும் காணும். அந்த சிரிக்குது போகிறது. It's getting really cold. I should set up my tent on left side. Left side. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடம் கொஞ்சம் கிளியராக தான் இருக்கு. It's hard to build a tent. இந்த பணியில யாரா உன்னை வர சொன்னா? அந்த ஆள் வச்சுக்கிற டென்ட்டோட இவன் வச்சுக்கிற டென்ட் நல்லா தான் இருக்குது. ஓகே வர மாதிரி வேணாமா? ஏய் அண்ணனை தொலைவன் எங்கடா தூங்கிட்டுக்கிற? வேற கத்துற சவுண்டுடா. அவங்க வேறப்பா சொல்லி விட்டானுங்க, கத்துற சவுண்ட்லாம் கேட்கும் போகாதன்னா. இதனா போயே தீர்வான் அடம் பிடிக்கிறான் போலயே. போவோம். ஏய் ரோட்ல போகக்கூடாதா? காட்டுக்குள்ளதான் போகணுமா? ஏய் இதுவும் மிமிக் சர்ச் மாதிரியே ஏதோ வந்துட போகிற இருக்கும். ஓ அது நிலா வெளிச்சம் போகிறது ஏதோ ஏதோ இருக்கு.
வேகமாக தான் போயேன்டா. ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிட்டு தானே ஓடுறேன். எவ்வளோ பண்ணியில் தூக்கம் கலக்கம். ஏதோ ஊராட்டம் இல்லையா? ஓடுற அந்த வீட்டில் போய் வந்துட்டு கேட்போம். இந்த மலையில் அது இத்தனை கிலோமீட்டர் உள்ள தள்ளி ஆண்டா ஊடு கட்டிச்சு இருக்கு. ஓட்டை பார்த்தாலே லைட்டாக ஜெர்க்காகுது. ஏய் ஃபாஸ்ட்டு, ஊடு வந்துச்சு, அந்த லைட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ போய் தொலைஞ்சிடாத. இது It's my brother's backpack. அண்ணங்காரா இந்த பேக் ஒன்றும் இல்லையா? வீட்டுக்குள்ள. ஹலோ பிரதர்ஸ், அண்ணங்காரா வீட்டுக்குள்ள இருக்கியாடா? ஓட்ட பாட்டுக்கு திறந்து போட்டு இங்கேயே ஓடி போயிட்டாங்க வீட்டாங்கல்ல. இதையும் செக் பண்ணல. வாட் ஹெல், சமன் மாரி பிக்சர் ஆஃப் மை டென்ட் அண்ட் காரா? இது ஆமாடா, இவன் காரு, இவன் வந்து பிக்சரு ஏன்டா வருது? ஹஸ்பண்ட் யாரத்தோட்ட வெளியே காலிக்கணும். யுவர் பாடி வாஸ் நெவர் ஃபவுண்ட். அப்போ அந்த மாதிரி என்ன கூப்பிட்டாங்க. அதாவது வீட்டில் இருக்கும் மூடிட்டு ஓட்டு ஹைக் பண்ணுற தனியாக பெரிய புளுத்தி சிவர்னா. சரி அவ்வளோதான் ப்ரோஸ், இந்த கேமு நீ கண்டுபிடிக்கல. இவனை தொலை எவனோ வருவானா, இல்லை இவனே யார்ட்டும் இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்திருக்கான். இவனை தொலை யாரும் வரப்போகிறதில்ல. இந்த இவனை அண்ணகாரனே கொடுத்துலேச்சு, தம்பியும் கொடுத்துலேச்சு. ஓரளவு கொஞ்சம் டீசெண்டான ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரலிக்கும் தான். இந்த கேம் நீங்கள் விளாட்ணுன்னா indie.ioன்னு சொல்லிட்டு itch.ioன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டோட இதையும் நான் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த கேமோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவங்க வந்து இண்டிபெண்ட் அந்த வெப்சைட்டில் நிறையா ஹாரர் கேம்ஸ், ஷார்ட் ஹாரர் கேம்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப பெருசாலாம் கிராஃபிக்ஸ் தேவைப்படாது. ஒரு லோ எண்ட் பிசி இருந்தாலே, இல்லை லோ எண்ட் லேப்டாப் அதுலேயே நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஃப்ரீ தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே. நீங்கள் டொனேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா $1 $2 டொனேட் பண்ணலாம். நான் என்னால் இல்லை, என்னால் முடிச்சுன்னா இன்னும் நிறையா ஹாரர் கேம்ஸ் இந்த மாதிரி ப்ளே பண்ணி போடுறேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் என் சேனலில் வந்து லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லி தருவீங்க. ஓகே பாய்.